ஓகே நம்ம வந்து இப்போ மணமக்களை வந்து ஒரு சிறிய இன்டர்வியூ பண்ண போறோம். ஓகேவா? ஓகே. வாங்கி கொடுத்துருங்க. கேட்குற கேள்விலாம் பட்டு 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 தாங்க தாங்க பதில் சொல்லணும். சரியா? ஹலோ. ஓகே, ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அவங்க ரெண்டு பேரும் எப்படி வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்தாங்க, எப்படி லவ் பண்ணாங்க, பர்சனலாக கேட்க வேணாம், சிம்பிளாக கேட்போம். நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்க பற்றி டீப்பாக. அதுக்காக வாங்க. சரியா? அப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ரோஹிலா மற்றும் சதீஷ் வந்து அவங்களோட காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க 2 வருஷம். காதல் திருமணம் எவ்வளோ வருஷமா காதல் பண்ணீங்க? 4 வருஷம். 4 வருஷம் தாக்கு போயிருக்கா பெரிய விஷயம். நான் 4 வருஷம் 40 மாற்றிடுவேன். ஓகே, யாரு ப்ரோபோஸ் பண்ணது 2 பேர்ல? ப்ரோபோஸ் பண்ணதுன்னா முதல்ல அப்படியே பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ 2 பேருக்குமே பிடிச்சி போயிட்டு அப்படியே எங்கே மீட் பண்ணீங்க 2 பேரும்? அவர் வீரன் ப்ரோபோஸ் பண்ணிட்டாரு. கொஞ்சம் பேர் பயந்துக்கிட்டனால என் காலில் அப்படியே விட்டு கொடுத்துட்டாங்க. போலோகிராம் இப்போ கோவில் போயிட்டு அப்படியே மீட் பண்ணி அப்படி சொல்லுங்க. ஏய், லவ் ஸ்டோரி ஒரு லவ் ரொம்ப பிடிக்குமே, வாங்க கேட்போம். சொல்லுங்க. பாடாம் போடும், ஞாபகம் வச்சுங்க. பாடாம் போடும் பேக்கெட்ல இருக்காங்க. ஓகே, அடுத்தது யாரு நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க? சுத்திட்டு வந்து நிற்பாங்க, அவங்களுக்கு சர்ப்ரைஸ் யார் பண்ணுவாங்க? நீங்களா? வா, சோ ஸ்வீட். அவர் வந்து நல்ல ஒரு காரணம் இருக்காரு, ரொம்ப கொடுக்கறது இல்லை. ஓகே, அடுத்தது அவங்கள்ட்ட கொடுங்க, அவங்க சொல்லட்டும். யார் ரொம்ப சண்டை போடுவாங்க? ஏன்னா பெண்கள் கேட்க வேண்டிய கேள்விதான் இல்லை. யார் ரொம்ப சண்டை போடுவா? அவரா? ஓ மை காட், கல்யாணம் பண்ணிட்டீங்க, இதுதான் கோவத்தெல்லாம் அடக்கி ஆகணும். நீங்க தான் அவரு. அடுத்தது யாரு போய் ஸ்டோரி கேட்பாங்க சண்டை வந்துட்டா? சாரி, அது பெரிய வேணும். மணி கேட்கறோம் பெரிய மனுஷன். ஆமா இல்லையா? ஓகே, அடுத்தது யாரு நிறைய செலவு பண்ணுவா? 2 பேரும் செலவாளியா குடும்பம் எப்படி வரும்? இனிமே கட்டுப்பாடா இருக்கணும் 2 பேரும். அப்படியா? ஓகே ஓகே, அடுத்தது யாரு நல்லா சாப்பிடுவீங்க? பார்த்தாலே தெரியுது யார் நல்லா சாப்பிடுவாங்க. கொடுத்து வச்சிருக்கேன். நான் கொஞ்சம் சாப்பிட்டா தொந்தி விடுங்க. அதனால வெயில் சாப்பிடுங்க. பரவாயில்ல, நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப இருக்கும் அந்த வயசு. என்ன வயசு உங்களுக்கு? 33. ஓகே, நல்ல வயசு. யாரு ரெடியாக நிறைய நேரம் ஆகும் மேக்கப் பண்ணி கிளம்புறதுக்கு? ஏன் ஒப்பீனியன் செட்டாக போட்டு வருவாரா? அழகு ரகசியம் அல்லனா? அடுத்தது யார் நிறைய போய் சொல்லுவாங்க? நான் போய் சொல்லுவேன். இதே போய் தானா? பொய் சொல்லி நான் உண்மையை போய் சொல்லுவேன். பொய் சொல்லி மாட்டிக்கிறத விட என்ன சொல்லுவாங்க? உண்மையை சொல்லி மறந்து போயிட்டேன். பொய் சொல்லி உண்மையை சொல்லி தப்பிக்கிறத விட பொய் சொல்லி மாட்டிக்கலாம். அது அழகு. நேரத்தில் எனக்குள்ள ஓகே, யார் ரொம்ப போன் யூஸ் பண்ணுவாங்க வீட்டில்? எந்த நேரமாவது போன்லேயே சொல்லி நீங்க தானா? அதை குறைச்சி ஆகணும். இவங்க போட மாட்டாங்க, அவங்க இருக்காங்க. அடுத்தது கடைசி கேள்வி, யாரும் நல்லா சமைப்பீங்க? நிறைய நீங்க அவர்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு, அவர் மிஸ் பண்ணிடுறாங்க, சண்டை போடாதுங்க. ஓகே, சரி, ரொம்ப நன்றி. ஒரு கைத்தறி கொடுங்க. அவங்க தைரியமா பேசினாங்க. நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பொண்ணு மாதம் ரொம்ப வெட்கப்படுவாங்க. எல்லாம் சொந்தக்காரங்க தானே, நல்லா கை தட்டலாமே. சாப்பிட்டுருக்கோம், சாப்பிட்டா நெஞ்சு வலி வரும். கை தட்டுனா 20 ரத்தம் வரலாம், நல்லா ஓடுமா? அப்படிதான். ஓகே, எங்கள் ஆர்எம்ஐ சவுண்ட் சிஸ்டம் சார்பாக அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்ல போறேன். என்னவென்றால் ரொம்ப ஈஸியான அட்வைஸ் வாழ்க்கையில். யாரும் யாரையும் அடக்கி யாரும் நினைக்கலாம். அவரோட போக்கில் அவர் போட்டோம், உங்க போக்கில் நீங்க போங்க. நண்பர்களாக இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை இனிமையா இருக்கும். லவ்வராக கொஞ்சம் கடினமா இருக்கும். கல்யாணம் பண்ணோட
ஆதிக்கம் சொல்லிட்டு ஏன் லேட்டு 10 மணிக்கு ஒரு சேர தெரியாதா அப்படின்ற கேள்வி இது நான் சண்டை போடுறேங்க அப்படின்ற கேள்வி யாரும் யாரையும் அடக்காம இருந்தாலே வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். இன்னொரு முக்கியமான தோற்று நினைச்சேன் டக்குனு மறந்து போச்சு. ரொம்ப முக்கியமானது அப்புறம் ஞாபகம் சொல்லுங்க. ஞாபகம் திரும்ப வரேன். ஓகே, நன்றி.